வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம வியூவர்ஸில் நிறைய பேர் கேட்ட த மோஸ்ட் ரெக்வஸ்டட் ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ hour தண்ணியில் ஊற வச்சுருங்க. மஷ்ரூம் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம மஷ்ரூமை இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதில் சால்ட் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா எப்படி அரைக்கணும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ hour மேரினேட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். ஆயில் ஒரு 60 ml சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரே ஒரு பே லீஃப் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு ½ கப் அளவுக்கு புதினா, மல்லித்தழை சேர்க்குறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். 3 வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 தக்காளி சேர்க்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்து இந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படி மூடி வச்சுருங்க. இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு லெமனோட ஜூஸ் நான் சேர்க்குறேன். இப்போது உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ டோட்டலி நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சு இந்த பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸ் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். அடியில் பழைய தோசைக்கல் வச்சுருங்க. இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே தம் போடுங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ½ hourக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் எப்படி குச்சியாக அழகாக நிற்கிது. கரெக்டாக தம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வரும். எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. மட்டன் சிக்கன் பிரியாணி மாதிரி இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூட ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சாலே போதும். நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் கூட சிக்கன் 65 வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.